எஸ்ஐஆர் விவகாரத்தில் அதிமுக கபட நாடகம் ஆடுவதாக விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதே சமயம் எஸ்ஐஆரின் உண்மைத்தன்மையை எடுத்துரைக்க உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டையில் திருமண நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதிரிகள் புது உத்திகள் மூலம் திமுகவை அழிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமெல்லாம் வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் விமர்சித்தார். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து புதுக்கோட்டையில் பேசிய முதலமைச்சர் ஏதாவது காரணத்தை கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதில் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார். ஆளுங்கட்சியினர் எஸ்ஐஆர் படிவம் வழங்குவது பற்றியும் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிப்போம் என்று கூறினார். ஆமா, ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம் ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் பதறத்துக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் இடம்பெற்றுகின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்தில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்துவிட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தியை பரப்பி வர்றாங்க. எஸ்ஐஆர் பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்று கூறிய இபிஎஸ் இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்கறாங்க. இப்ப 5 நாள்ல கொடுத்துறாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பாகத்திற்கு. எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவதற்கு எந்தவித சிக்கலும் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ரொம்ப பயங்கரமா ஒண்ணு நடக்குது, சுனாமி மாதிரி ஒண்ணு நடக்குது, புயல் மாதிரி ஒண்ணு நடக்குது, பூதம் மாதிரி ஒண்ணு நடக்குது. அதனால எல்லாரும் எல்லாம் பயந்திருக்க மாதிரி தயவு செய்து ஒரு முதலமைச்சரோட கடமை என்ன? ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு நடவடிக்கை இருக்கும் பொழுது அதை மக்களை ஊக்கப்படுத்தணும், இலகுவாக்கணும். எஸ்ஐஆருக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு அளித்துள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது.